ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு எண்ணி 10 நாட்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். நான் ரொம்பவும் கோபமா ஸ்கூட்டரை வீட்டை நோக்கி ஓட்டிட்டு இருந்தேன். என் இதயத்தை யாரோ ஸ்பஷ்டமா பெயர்த்து எடுத்து அடர் நைட்ரிக் அமிலத்துல முக்கி மறுபடியும் பொருத்தி விட்ட மாதிரி ஒரு அக்கினி துடிப்பு. என் உடம்புல ரோஷமான செல்கள் எல்லாம் கோஷ்டி கோஷ்டியா சேர்ந்துகிட்டு உடம்போட முக்கிய சாலைகள்ல கேலி கோஷம் போட்டுக்கிட்டு போச்சு. மூளையோட பிரதான உறுப்பு மெடுல்லா என்னுடைய தன்மானத்தை கூப்பிட்டு முன்னாடி உட்காத்தி வச்சுக்கிட்டு, கௌஷிக், நீ எப்படிப்பா இப்படி ஏமாந்த அப்படின்னு துக்கம் விசாரிச்சது. வழி பூராவும் வலிக்கிற இதயத்தோட வந்தேன். ஸ்கூட்டரை வாசல்ல நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போனேன். வாசல்லையே அம்மா முகம் கழுவி நெற்றியில விபூதி தீச்சலோட எதிர்பட்டாள். குரல்ல கவலையும் ஆர்வமும் ஒரு சேர கேட்டா, என்னடா கௌஷிக், என்னாச்சு? நான் என் முன்னெற்றியில பட்டுன்னு அரைந்து கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தேன். பெருமூச்சு விட்டேன். நீ சொன்னது வாஸ்தவந்தாம்மா. உன்னோட சம்மந்தி பங்களா நாளைக்கு காலையில ஏலத்துக்கு வரப்போகுதாம். போன வாரம் மும்பை சேட்டு ஒருத்தருக்கு 2 காரையும் வித்தது நிஜம்தானா? அம்மா திடீரென்று ஏகப்பட்ட கவலையாகி சுவருக்கு முட்டு கொடுத்து சாய்ந்து உட்கார்ந்தே விட்டாள். ஏமாந்துட்டோமேடா கௌஷிக். இந்த 2 வருஷமா ஊரு ஊரா போய் உனக்காக எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தோம். அந்த பாவி புரோக்கர் சாமிநாதன் சொன்னதை நம்பி பரதேசி குடும்பத்துல போய் பொண்ணை எடுத்துட்டோமேடா. குரலை உயர்த்தி ஆற்றாமையாக பேசிக்கொண்டே போனாள் அம்மா. சமையல் அறையிலிருந்து ரம்யா காஃபி டம்ளரோட வெளிப்படுவதை பார்த்ததும் குரலை தாழ்த்தி கொண்டு கிசுகிசுத்தாள். டேய், அவ வர்றா. வரட்டும். கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேக்குறேன். வேண்டாண்டா, விடு. அம்மா பயந்தாள். நீ சும்மா இருமா. அவளை பார்த்து நீ எதுக்காக பயப்படுற? அவ அப்பம் பண்ணிருக்கிற பித்தலாட்டத்தை அவளும் தெரிஞ்சுக்க வேணாமா? நான் சொல்ல சொல்ல ரம்யா காஃபி டம்ளரோட என்ன நெருங்குனா. ரம்யா என்னுடைய 6 மாத மனைவி. போன மார்ச்சில் பிரசிடென்ட் ஹாலில் கோயம்புத்தூர் விஐபிகளுக்கு மத்தியில என் கையால தாலி வாங்கி சட்டப்படி மனைவியானவள். எக்ஸலண்ட் பால் பேரிங் ஃபேக்டரியோட மேனேஜிங் டைரக்டர் நீலகண்டனோட ஒரே பொண்ணு. ரத்தம் தெரிக்கிற நிறம், அலை அலையான கூந்தல், ஒல்லியான உடல்வாகு, பார்ப்போரை நிச்சயம் திரும்பி பார்க்க வைக்கிற அழகு. ஆனா எனக்கு இந்த அழகெல்லாம் 2ஆம் பட்சம். முதல் பட்சம் எதுடான்னு கேக்குறீங்களா? காசு சாமி, காசு. காசுன்னா உங்க வீட்டு காசு, எங்க வீட்டு காசு இல்ல, செமத்தையான காசு. அந்த காசு நீலகண்டன்ட்ட இருக்கும்னு சுலபமா நம்பி தலை கொள்ளாத கனத்தோட ரம்யாவுக்கு தாலிய கட்டி அவளை உள்ளங்கையில தாங்கி ஒரு ரோஜா பூ மாதிரி வச்சிருந்தேன் இந்த 6 மாச காலமா. என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா லேப்ல இருந்து வந்துட்டீங்க? கேட்டுக்கிட்டே புன்னகை பூக்க என் முகத்தை பார்த்தல் ரம்யா லேசாய் அதிர்ந்து போனாள். என்னங்க என்னவோ மாதிரி இருக்கீங்க? காஃபி டம்ளர் அப்படியே வச்சுட்டு இப்படி என் முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் உட்காரு. ரம்யாவின் லட்சணமான விழிகளில் ஏக கலவரம். என்னங்க? அப்படியே தயக்கமாய் உட்கார்ந்தாள். அம்மா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க நான் ரம்யாவை உதட்டுல ஒட்ட வச்ச ஒரு புன்னகையோட கேட்டேன். நமக்கு கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆச்சு? எதுக்காக கேக்குறீங்க? எதிர்கேள்வி கேட்காம பதில சொல்லு. 6 மாசம் ஆச்சு, திக்கினாள் ரம்யா. இந்த 6 மாசத்துல உங்க அப்பா உனக்கோ இல்ல எனக்கோ ஏதாவது சீர்திருத்தி பண்ணிருக்காரா? இல்ல, ஏதாவது பொங்கல், தீபாவளி, ஆடி பண்டிகைன்னு வந்தாதானே பிறந்த வீட்டுல இருந்து சீர் வரும். இனிமேதான் அவர் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாதபடி உங்க அப்பா பண்ணிட்டாரு. ரம்யா அதிர்ந்து போய் என்ன சொல்றீங்க என்றாள். நான் சீறினேன். உங்க அப்பா போண்டி ஆயிட்டாரடி. போன வாரம் 2 காரை வித்து பேங்க் லோன் அடைச்சிருக்காரு. பங்களா பேர்ல வாங்கியிருக்கிற கடனுக்காக நாளைக்கு காலையில அவரோட பங்களாவும் ஃபேக்டரியும் ஏலத்துக்கு வருதாம். குப்பென்று முகம் வியர்த்தாள் ரம்யா. நான் தொடர்ந்தேன். உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிற இந்த நஷ்டம் ஒரே ராத்திரியில வந்திருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நஷ்டப்பட்டு வந்திருக்கணும். ரம்யா இன்னமும் அதிர்ச்சியிலேயே இருந்தா. நான் குரலை உயர்த்தினேன். சோ உங்க அப்பா என்ன நல்லா ஏமாத்தி இருக்காரு. கடன்ல இருக்கிற பங்களாவையும் ஃபேக்டரியையும் காட்டி உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காரு. உன்னை பெண் பார்க்க வந்தப்போ உங்க அப்பா கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு பின்னாடி இந்த பங்களாவும் ஃபேக்டரியும் அவளுக்கு தானே.
துடியில் ஒரு பக்கமா 2 சைட் வேற வாங்கி போடுறேன், அதுவும் அவளுக்கு தான் அப்படின்னு கல்கண்டுக்கு தேன் தடவன மாதிரி சொன்னாரு. ரம்யா கண்களில் தத்தளிக்கிற கண்ணீரோடு என்னை ஏறிட்டாள். அழுகை வெடிக்கிற குரலில் சொன்னா, தப்புதாங்க, எங்க அப்பா செஞ்சது தப்புதான். அவர் செஞ்ச தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நீ மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியா போயிருமாடி? நான் ஆத்திர குரலில் கத்த, அம்மா மெல்லிய குரலில் என்னை தடுத்தாள். அப்பா பண்ணின தப்புக்கு மக என்னடா பண்ணுவா? கட்டின தாலிய புடுங்கிட்டு அவளை வெளியே அனுப்புவா முடியும்? அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் திணறிவிட்டு வெறுப்போடு எழுந்து என் அறைக்குள் போனேன். மனசு பூராவும் கசப்பு வழிந்தது. என்னை அந்த மனுஷன் என்னமா ஏமாற்றி இருக்கிறான்? என் அடி வயிற்றில் அந்த ஆவேசத்தை பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்தது. மறுநாள் காலை 10 மணி. ஆர்எஸ்புரம் சம்பந்தம் முதலியார் ரோட்டின் கோடியில் இருக்கும் பயோகெமிஸ்ட்ரி லேபின் கட்டிடத்திற்குள் நுழைந்து ஸ்கூட்டரை பார்க்கிங் ஸ்பேஸில் சொருகிவிட்டு ஆபீஸிற்குள் நுழைந்தேன். அட்டெண்டர் கண்ணப்பன் எந்திரத்தனமாய் ஒரு குட் மார்னிங்கை சொல்லிவிட்டு, சார், உங்களை லேப் டைரக்டர் வந்தது ரூமுக்கு வர சொன்னாரு. நான் நெற்றியில் ஆச்சரியப்பட்டேன். என்ன கண்ணப்பா, டைரக்டர் இன்னைக்கு சீக்கிரத்திலேயே வந்துட்டாரா? ஆமா சார், 9 மணிக்கே வந்துட்டாரு. நான் லேப் டைரக்டரோட அறையை நோக்கி நடந்தேன். எம்டி ராஜா, லேப் டைரக்டர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. சதுரமான கருப்பு பின்னணி பிளாஸ்டிக் போர்டுல வெள்ளை நிற எழுத்துக்கள் மின்னிய போர்டை நெற்றியில் ஒட்ட வைத்திருந்த அந்த தள்ளு கதவை சப்தித்தேன். டைரக்டர் குரல் கொடுக்க உள்ளே போனேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கௌஷிக், உட்காருங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? சர்டன்லி என்றவர் மேஜையின் இழுப்பறையை திறந்து அந்த சிறிய நீல நிற சீசாவை எடுத்தார். என் பக்கமாய் நகர்த்தினார். நான் பார்வையை அந்த சீசாவின் மீது பதித்தேன். சீசாவின் உள்ளே திரவம் ஆடியது. என்ன சார் இது? நான் கேட்டேன். மும்பை சென்ட்ரல் லேப்ல இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பாட்டில அனுப்பி வச்சிருக்காங்க கௌஷிக். ஒரு பேஷண்டோட ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுத்த சீரம் தான் இந்த பாட்டில்ல இருக்கு. ரொம்பவும் அபாயமான சீரம். ஒரு துளி சீரத்துல 50 மில்லியன் ஹீமோகுளோபின் அப்சார்பஸ் இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. மும்பைல கடந்த 2 வருஷத்துக்கு 7 பேர் இந்த ஹீமோகுளோபின் அப்சார்பஸ் கிருமிகளால பாதிக்கப்பட்டு செத்துருக்காங்க. இந்த ஜெர்ம்ஸ் எந்த சூழ்நிலையில எப்படி ரத்தத்துல பிறக்குதுன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்ஸ் அனுப்ப வேண்டிய பொறுப்பை மும்பை சென்ட்ரல் லேப் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தான் செய்ய போறீங்க. நான் தலையாட்டினேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வர்ற மத்த சீரம் மாதிரி இந்த சீரத்தை நினைச்சிடாதீங்க மிஸ்டர் கௌசிக். இது ரொம்பவும் ரிஸ்கியான ஜாப். இந்த சீரம் கை விரல்ல கொஞ்சம் பட்டாலே போதும், தோல் பகுதியை ஊடுருவிக்கிட்டு ரத்தத்துல போய் ஈஸியா கலந்துடும். ரத்தத்துல கலந்துட்டா மரணம் நிச்சயம். எண்ணி 10 நாள் தான். வீட்டுக்கு திரும்புவதற்குள் முடிவு செய்து விட்டேன். நடையில் ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு உள்ளே போனேன். முகம் கழுவாமல், தலையை பின்னாமல், கசங்கி போன காகிதம் மாதிரி சோஃபாவில் உட்கார்ந்து கன்னத்தை தாங்கியிருந்தாள் ரம்யா. என்னை பார்த்ததும் எழுந்தாள். சட்டையை கழட்டி ஹேங்கர்ல மாத்திக்கிட்டே கேட்டேன், அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. ரம்யாவின் குரலில் லேசாய் கமரல் தட்டியது. நான் அவளை ஒரு அரை புன்னகையோடு பார்த்தேன். என்ன ரம்யா, நான் நேற்றுக்கு பேசுனதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கியா? ரம்யா உதட்ட கடிச்சு கண்ணீரை அடக்க முயன்றாள். இத பார் ரம்யா, நான் நேற்றுக்கு அப்படி பேசி இருக்க கூடாதுதான். ஏதோ கோபத்துல வார்த்தைகளை வீசிட்டேன். யோசிச்சு பார்த்தப்ப எனக்கே ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஒருத்தருக்கு உண்மையான சொத்து எது தெரியுமா? நல்ல ஒய்ஃப் தான். ரம்யா சந்தோஷ கண்களோடு என்னை பிரமிப்பாய் பார்த்தாள். நிஜமா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? சுத்தமா இல்ல. எங்க அப்பா மேல, அவர் மேலயும் கோவம் இல்ல. நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரோம், சரியா? ரம்யா இன்னமும் அகலமாய் சந்தோஷப்பட்டாள். நான் சோஃபால சாஞ்சி அவ சந்தோஷத்தை பார்த்தபடியே கேட்டேன், ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு கப் காஃபி கிடையாதா ரம்யா? அச்சச்சோ, கைய உதறி நாக்க லேசா கடிச்சுக்கிட்டே மறந்தே போயிட்டேங்க, இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சமையல் அறைக்குள்ள ஓடுனா. காஃபியை நல்லா ஆத்தி எடுத்துட்டு வா ரம்யா, சூடா வேணாம். சரிங்க. தலையாட்டி விட்டு துள்ளலோடு போனாள் ரம்யா.
அவள் போனதும் நான் எழுந்தேன். சட்டப்பையில பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த பாலித்தீன் பேப்பர் முடிச்சு அவிழ்த்து அந்த சின்னஞ்சிறு டெஸ்ட் டியூப உள்ளங்கையில அடக்கிக்கிட்டேன். ரம்யாவுக்காக காத்திருந்தேன். 5 நிமிஷம் கழிச்சு ரம்யா காஃபிய ஆத்திக்கிட்டே வந்தா. முகத்தை அவசர அவசரமா கழுவி ஒரு பொட்டு வச்சிருந்தா. சிலும்பி இருந்த தலைமுடிய வாரி இருந்தா. நான் கைய நீட்டினேன். ரம்யா, டபராவையும் டம்ளரையும் என்கிட்ட கொடு. காப்பிய நான் ஆத்திட்டு இருக்கேன். நீ போய் மாடியில என்னோட ரூம்ல அலமாரியில லேப் ஃபைல் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடு. இப்பவே அந்த ஃபைல் வேணுமாக்கும். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. ரொம்ப அவசரம் ரம்யா, அந்த ஃபைல பார்த்து முடிச்சிட்டு பேசிட்டு இருக்கலாம். போய் எடுத்துட்டு வா. ரம்யா காஃபி டம்ளரையும் டபராவையும் மேஜையின் மேல வச்சுட்டு மாடியை நோக்கி வேக வேகமா போனா. நான் செயல்பட ஆரம்பித்தேன். ரம்யா மார்போடு ஃபைலை அணைத்துக் கொண்டு படிகளில் வேகமாக இறங்கி வந்தாள். உடம்பு பூராவும் சந்தோஷம் ஒட்டி இருந்துச்சு. இந்தாங்க, ஃபைலை நீட்டினாள். இடது கையால் ஃபைலை வாங்கி பிரித்து வைத்துக் கொண்டேன். என்னங்க, டபராவில பாதி காஃபியை வச்சுட்டீங்க? உனக்குத்தான். எனக்கா? நான் குடிச்சிட்டேன். பரவாயில்ல, புருஷன் தர்ற பாதிய வேணாம்னு ஒரு பொண்ணு சொல்லக்கூடாதான். சொன்னா புருஷன்காரனுக்கு ஆயுசு கம்மியா. ரம்யா ஒரே மூச்சுல டபராவில் இருந்த காஃபி முழுவதையும் குடித்து விட்டு நிமிர்ந்தாள். காஃபி கசிகிற புன்னகையோடு சிரித்தாள். போதுமா? நான் ஒரு குரூர புன்னகையோடு அவளை பார்த்தேன். மறுநாள் காலை 6 மணி. கீழே ஹாலில் ரம்யாவின் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. வேலைக்காரியிடம் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தாள். என்ன விசாலம், நேத்து சாயந்தரமே சொன்னேன்ல, இந்த மாடி படிக்கட்டுக்கிட்ட அதிரசம் சிந்தி இருந்த இடத்த ஒழுங்கா தொடச்சு சுத்தம் பண்ணுன்னு. இன்னமும் வழுக்குது பாரு. இல்லம்மா, அதுக்குதான் மறுபடியும் சோப்பு தண்ணி எடுக்க போனேன். இதோ தொடச்சிடுறேம்மா. சரி சரி, காஃபி கலந்து வச்சிருக்கேன், குடிச்சிட்டு கிரைண்டர்ல வடக்கி போட்டுடு. சரிம்மா. நான் மாடி படிகளில் இறங்க ஆரம்பித்தேன். என்ன, அதுக்குள்ள முழிச்சுக்கிட்டீங்களா? ரம்யா கீழே இருந்து உற்சாகமா குரல் கொடுத்தாள். இன்னைக்கு என்னமோ தெரியல ரம்யா, சீக்கிரமாவே முழிப்பு வந்துடுச்சு. அப்புறம் தூங்க முடியல, அதான் எழுந்திருச்சு. கடைசி வார்த்தையை முடிப்பதற்குள் என் இடது கால் சரக்கென்று வழுக்கி கொண்டு போக தட்டென்று பெரும் பிசகாய் உருண்டு விழுந்தேன். முன்னெற்றியும் பின்னந்தலையும் சட் சட்டென்று சிமெண்ட் படிகள்ல மோதிக்கொண்டு ரத்த பிரவாகமாய் வந்து விழுந்தேன். நான் மறுபடியும் கண்ணு முழிச்சப்போ ஆஸ்பத்திரி நெடி அடிச்சது. ரம்யாவும் அம்மாவும் பக்கத்திற்கு ஒருவராய் நின்று அழுது கொண்டிருக்க குடும்ப டாக்டர் நடராஜன் என் கையை பற்றி கொண்டு புன்னகைத்தார். மிருதுவான குரலில் சொன்னார், கவலைப்பட ஒண்ணுமே இல்ல கௌஷிக், யூ ஆர் ஆல் ரைட். தலையில கொஞ்சம் ஆழமா காயம்பட்டு ரத்தம் போயிடுச்சு, அதான் அன்கான்சியஸ் ஆயிட்டீங்க. மறுபடியும் 2 பாட்டில் ரத்தம் செலுத்தி இருக்கோம். சோ சுலபமா கான்சியஸ்க்கு வந்துட்டீங்க. உங்க குரூப் ரத்தம் ரொம்பவும் ரேர் டைப் ரத்தம், கிடைக்காம ரொம்ப திணறிட்டு இருந்தோம். ஆனா உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ரம்யா ரத்தத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ உங்க ஒய்ஃபுக்கும் உங்க குரூப் ரத்தம் தான். அவங்க ரத்தத்தை தான் உங்களுக்கு இப்ப செலுத்தி இருக்கும். டாக்டர், மறுபடியும் மயக்கமானேன் நான். வினையை விதைத்தால் வினையைத்தானே அறுவடை செய்ய வேண்டும். கதை முற்றும்.